மகர ராசியின் பொது பலன்கள். ஒரு மகர ராசிக்காரர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மகர ராசிக்காரர் எப்பவுமே ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவராக இருப்பார். எடுத்த முடிவில் பின்வாங்காத தன்மை இருக்கும். எதையும் முழுமையாக அர்ப்பணித்து செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அவர்கிட்ட. எது ஏனோ தானோன்னு செய்கிற பழக்கங்கள் அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட பழகிறதே ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார் அவர். எல்லா விஷயங்களையும் கற்றுப்பார். நேர்மையான விஷயங்களும் சரி, எதிர்மறையான விஷயங்களும் சரி, அரசாங்க தொடர்புடைய விஷயங்களும் சரி, அரசாங்க தொடர்பு இல்லாத விஷயங்களும் சரி, கற்றுக்கிற வழக்கங்கள் இவர்கிட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாருன்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப தன்மை இருக்கும். ரொம்ப நாட்கள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருப்பார் அவர். அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கெட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டாருன்னா அதுலேருந்து அதில் வெளியிலிருந்து வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. இவர் குடும்பம் அமைகிறதே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்காக உழைக்கிற தன்மை இருக்கும் அவர்கிட்ட. தைரியமும் பெருசாக வெளிப்படாத அவர்கிட்ட. தைரியம் இல்லாமல் தட்டுப்பட்டு இருப்போம் அவர்கிட்ட. வண்டி வாகனங்கள் அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார் அவர். பொருளாதாரத்தை சேமிக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்க சூழல் இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. எவ்வளோ பொருளாதாரத்தை சேமிச்சாலும் அது பத்தலைங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. நிலப்புலங்கள்லாம் அதிகமாக வாங்கி போட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் அதில் திருப்பி ரிட்டர்ன் ஆகாத தன்மை இருக்கும் அவர்கிட்ட. அதுக்காக கடுமையாக போராடக்கூடிய தன்மை இருக்கும். ரொம்ப நாள் வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் வீடு அமையாது. அப்படி ஒரு சூழல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. குலதெய்வ வழிபாட்டெல்லாம் ஏனோ தானேன்னு போகிற வழக்கங்கள்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்க மாட்டார். அது சார்ந்த சிந்தனையை அவருக்கு மேலோங்கி இருக்காது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் அவர்கிட்ட. மறைமுகமான நோய் தொற்றுக்கு சொந்தக்காரராக இருப்பார். என்ன நோயினே தெரியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும். அவருக்கு பாதிப்பு உண்டான காலங்கள்ல இருந்தே ரொம்ப நெடுங்காலங்களாக அந்த நோயோடைய பயணிக்கக்கூடிய சூழலா இருக்கும். இவருக்கு அமைகிற நண்பர்களும் கூட ரொம்ப எளிமையா இவருக்கு ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க அவர்கிட்ட. இவருக்கு அமைகிற எதிரிகளும் கூட ரொம்ப புத்தி கூர்மையில சிறப்பாருங்க. இவளை விட மேலே இருப்பாங்க. அப்படின்னு இவங்களை கணிக்கவே முடியாது அந்த அவங்களோட எதிரிகள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். கால் வீக்கம், வாயு தொல்லை, உடல் அலர்ஜி, செரிமான பிரச்சனை, முட்டி முழங்கால் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். நண்பர்கள் மூலியமா இவங்களை தன்னை அடையாளப்படுத்திக்க நினைப்பாங்க. நண்பர்கள் மூலியமா சில உதவிகளை நாட விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. மனைவி பேச்சுக்கு மீறாத நபராக இருப்பாங்க. மனைவி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க அதை மீறாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களோட வேத வாக்கே இவங்களுக்கு வேத வாக்கா இருக்கும். அப்படிப்பட்ட சூழலாம் இருக்கும். எப்பவும் இவங்க அரசாங்க தொடர்புடைய இருப்பாங்க. எதிர்மறையான அரசாங்க தொடர்பு. ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு அது கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கேஸ்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் 10-20 வருஷம் கூட இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும். கடுமையா இவங்க அரசாங்கத்தின் மூலியமா பாதிப்படையக்கூடிய சூழல் இருக்கும். தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார் இவர். தொழில் மூலியமா தன்னை அடையாளப்படுத்திக்க நினைப்பார். தொழில் மூலியமா சில அங்கீகாரங்கள், கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் தொழிலில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாலும் முதலாளி கண்டுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். பெரிய வேலையை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாரு. அவர் செஞ்ச சின்ன தப்பு அப்படியே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் அவர்கிட்ட. ஜவுளித்துறையில் வேலை பார்க்கறது, வட்டி தொழிலில் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி தொழில்களாக அவருக்கு அமையும். சில நேரங்கள் அது சறுக்களை கூட சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொடுக்கும். தான் எடுக்கிற முடிவுல சிந்தனையில ரொம்ப மாறுபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவர்கிட்ட. அதன் மூலியமா சில பகைமையை உண்டாக்கக்கூடிய தன்மையும் அவர்கிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்கள்ட்ட எப்பவுமே ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த விஷயத்தையும் முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு செய்யறது தான் அவங்களோட சிறப்பே. இப்படிப்பட்ட சூழல் அவங்களுக்கு நல்ல உத்வேகத்தையும் கொடுக்கும், அங்கீகாரத்தையும் கொடுக்கும். தொழிலை வச்சே தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மையால் அவருக்கு இருக்கும். இது மகர ராசியின் பொதுப்பலன்கள் மட்டுமே. நன்றி.